டீ தரகட்டு சொல்லியிருந்தேன், பொண்ணு பார்க்க வராரு. மூத்தவளை சீக்கிரம் ரெடியாக சொல்லு. என்னங்க இவ்வளோ லேட்டாக சொல்லுதீங்க? முன்னாடி சொல்லுறது இல்லையா அதெல்லாம்? அப்பா, நான் இன்னும் படிப்பே முடிக்கல, அதுக்குள்ளே என்ன அவசரம்ப்பா? கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற பையனை தான்ப்பா நான் கல்யாணம் கட்டிப்பேன். என்னை நம்புங்கப்பா, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாமே. ஏடா, நான் உன்னை நம்பாமலாம் இல்லை. என்னோட கண்ணை போய் நான் நம்பாமல் இருப்பேனா? நான் உன்னை நம்புகிறேன்டா. என் பிள்ளைய நம்பாமல் யாரை நம்ப சொல்லுத? மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல வேலைக்கும் போகிறாங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. கை நிறைய சம்பாதிக்கும் போது நீ நல்லா வாழ்வேன்னு ஒரு சந்தோஷத்தில் தான்டா அப்பா சொல்கிறேன். நீ நல்லா வாழ்ந்தா உன் முதல்ல சந்தோஷப்பட போகிறது நானும் அம்மாவும் தான்டா. அதெல்லாம் சரிதான்ப்பா. அந்த வீட்டில் யார் யார் எப்படின்னு எனக்கே தெரியாது. தெரிஞ்சவங்களா இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை இதே ஊருக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல. வெளியூரில் போய் மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்க, அங்கே எப்படியோ யார் எப்படியோ என்ன கண்டா? ஏங்க, மாமனார் மாமியார் தாங்க ரொம்ப முக்கியம். அவங்களோட குணங்கள்லாம் எப்படி கொஞ்சம் விசாரிச்சிங்களா? ஏடி, நான் நல்லா விசாரிச்சிட்டேன். நம்ம பிள்ளைக்குன்னும் போது நான் விசாரிக்காமல் இருப்பேனா? ஊராம் பிள்ளைக்கு ஒன்றுனாலே நான் விட மாட்டேன். அதெல்லாம் சரிதாங்க, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. நீ ஒன்றும் பயப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், சரியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்போ வந்துடுவாங்க, அவளை ரெடியாக சொல்லு. ம், சரிங்க, எல்லாம் நல்லபடியாக நடந்தால் ரொம்ப சந்தோஷம். நான் போய் அவளை ரெடியாக சொல்லுதேன். மூத்தவளே, போய் ரெடியாகு, எல்லாம் உன் நன்மைக்கு தான். சரிம்மா, நீங்கள் சொல்லி நான் எதை கேட்காம இருந்திருக்கேன். இதோ போய் ரெடி ஆகிறேன். அக்கா, திடீர்னு மாப்பிள்ளை பார்க்க வரான்னு சொல்கிறாங்க. திடீர்னு நீ கல்யாணம் முடிச்சு போயிட்டேன்னா நாங்கள் 2 பேரும் எப்படிக்கா இருப்போம்? ஆமாக்கா, எனக்கும் ரொம்ப சங்கட்டமாக இருக்கும். அதுக்கு என்னட்டி செய்ய முடியும்? நான் வேணான்னு சொல்லுதேன். அப்பா இதெல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாரோடையும் சந்தோஷப்படி நடக்கணும்ல. நம்ம லைஃப்பில் இதெல்லாம் ஒரு பார்ட்டு. கண்டிப்பாக இதெல்லாம் கடந்து போய் தான் ஆகணும். நம்ம 3 பேருமே இதே வீட்டிலையே கடைசி வரை இருக்க முடியாது, சரியா? அதெல்லாம் சரிதான்க்கா, இருந்தாலும் நானே நாளைக்கு கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டை விட்டு போயிட்டாலும் நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும். நான் அப்பாவுக்கு வருவேன். இந்த சம்மந்தம் ஓகே ஆயிடுச்சுன்னா அக்காவுக்கு கண்டிப்பாக கல்யாணம் தான், சரியா? அக்கா, வரவர் எப்படி இருக்காரோ தெரியல. அதை நினச்சா எனக்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது. பயப்படாதீங்க, நானே தைரியமாக இருக்கேன். நீங்கள் 2 பேரையும் பயப்படுறீங்க. அக்கா, நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். அப்பா சொன்னாங்கல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு. சீக்கிரம் கிளம்புக்கா. சரி, நீங்கள் 2 பேரும் போங்க, அக்கா ரெடி ஆகிட்டு வரேன். கடவுளே, என்னதான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? எல்லாருமே புதுசாக இருப்பாங்க, நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? திடீர்னு அப்பா வேறு எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டாங்க. நான் இன்னும் படிப்பே முடிக்கல. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியலை. ரொம்ப சங்கடமாக இருக்குது. வேணான்னு அழுத்தி சொன்னால் என்ன எதுவும் தப்பாக புரிஞ்சுக்குவாங்களோன்னு பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே புரியலையே. என்ன ஆனாலும் ஒரு பொண்ணானவ இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். நம்ம லைஃப்பில் இதெல்லாம் வருது, நம்ம ஏற்றுக்குவோம் சந்தோஷமாக. தப்பான எண்ணங்கள் இல்லைன்னா இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஏற்று தான் ஆகணும். அப்பாவோட சந்தோஷம், அம்மாவோட நிம்மதியும் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் நம்மளும் நம்ம லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து நம்மளுக்கு கெட்டதையா தேடி தந்துடுவாங்க? ஓகே, மனசு ஆறுதல் படுத்திட்டு நம்ம கிளம்புவோம். கல்யாணம்னு வரும்போது சந்தோஷமாக இருந்தாலும் சின்ன சங்கடம் ஒன்று மனசில் இருக்க தான் செய்யுது. அதை யாராலையும் மாற்ற முடியாது.